2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தற்போது இருந்தே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் திமுக கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் களப்பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. அதேபோல முதன்முறையாக தேர்தலை சந்திக்கப் போகும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் களப்பணியாற்றி வருகிறது. குறிப்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் 13 நபர்கள் கொண்ட குழு மண்டல வாரியாக நேரில் சென்று மக்களிடம் கருத்து கேட்டு வருகிறது. அதேபோல டிஜிட்டல் தளத்திலும் கருத்துக்களை தெரிவிக்க TVK Manifesto 2026.com என்ற தளத்தில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. ஆனால் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு சென்று சில கருத்துக்களை தெரிவிக்க உறுப்பினராக இருந்தால் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் என கூறப்படுகிறது. அதாவது கருத்து தெரிவிக்கும் போது சட்டமன்ற தொகுதி, மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களோடு உறுப்பினராக வேண்டும் என்ற விவரங்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இதனால் பொதுமக்கள், பல்வேறு வணிகர் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியாத சூழல் இருக்கிறது. அதே சமயம் திமுக, அதிமுக, பாஜக போன்ற எந்த கட்சிக்கும் தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் உறுப்பினராக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அறிவிப்பு பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அறிவிப்பு எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் கேட்டபோது, தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கை பணியில தீவிரமா ஒரு பக்கம் ஈடுபட்டு வராங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஜிட்டல் மூலியமாவும் நீங்க போயிட்டு உள்ள போய் அப்ளை பண்ணலாம், கருத்தை தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த லிங்க்குள்ள போகணும் அப்படின்னா உறுப்பினரா சேர்ந்தா மட்டும்தான் அந்த லிங்க்குள்ள போக முடியும் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதை மற்ற கட்சிகள் இது மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்குதா? இல்ல தமிழக வெற்றிகளுக்கு நிலைப்பாடை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சார், இது முற்றிலும் தமிழக அரசியலுக்கு ஒரு புதிய பாதை அவர்கள் செல்வது, அவர்கள் பயணிப்பது என்பது. ஏன்னா இப்ப நீங்க திமுகவை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வியாளர்கள், ஒவ்வொரு பிரிவினர், ஒரு NGO அமைப்புகளா இருக்கலாம், சமூக ஆர்வலர்கள், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள், இப்படி ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளையும் மக்களை நேரடியாக அந்த குழுவினர் சந்திக்கிறாங்க, மக்களோடு உரையாடல் செய்யறாங்க, அதுல இருந்து கருத்துக்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு குழு அமைத்திருக்காங்க. அந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் பயணிக்கிறாங்க, மாவட்ட வாரியாக போய் கருத்துக்களை கேட்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயக அடிப்படையில ஒரு ஆரோக்கியமான விஷயம். மக்களை சந்திக்கிறது, மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றது. இப்ப 2 இடத்துல தாவேக அந்நியப்பட்டு போய்விடுகிறது. ஒன்று, இணையம் வழியாக நீங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு தலைமுறையிட்ட இருந்து அது அகன்று விடுகிறது. நான் சொல்றது இந்த இணைய பயன்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு மிதமிஞ்சி போய் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். நீங்க அதிகபட்சமா அதை 50 வயது வரை கூட இழுத்து கொண்டு வரீங்கன்னா கூட ஒரு 50 கடந்தவர்கள் ஒரு யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பாங்க, அல்லது ஒரு வாட்ஸ்அப் பயன்படுத்துவாங்களே தாண்டி ஒரு இணையத்துல ஒரு வெப்சைட்டுக்குள்ள புகுந்து அதுக்குள்ள போய் அவர்கள் கருத்தை சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்கிற அளவுக்கான நிபுணத்துவம் கொண்டவர்களா இருக்க மாட்டாங்க. அது அவர்கள் தலைமை, அதாவது இவங்க பொதுவாகவே தாவேகா ஓட்டு வங்கி அப்படின்னு நம்ம பார்க்கறதே ஜென்சி தலைமுறை தான் சொல்றோம். ஸோ மீண்டும் மீண்டும் தாவேகா தங்களை ஜென்சி தலைமுறையோட சுருக்கிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருவது ஒன்று. இரண்டாவது, மிக மிக முக்கியமா நீங்க கருத்து சொல்றது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம்ல. இன்னைக்கு திமுக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துது, தேர்தல் அறிக்கையில என்ன இடம்பெறணும்னு சொல்றாங்க, குழு அமைத்திருக்காங்க, கனிமொழி போன்றவர்கள் குழுல இருக்காங்க, யார் வேணாலும் போய் சந்திக்கலாம், பத்திரிகையாளர்கள் போய் கருத்து சொல்லலாம், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஜனநாயக அடிப்படையில கருத்துக்களை கேட்கறாங்க. அது அதிமுகவுக்கும் பொருந்தும். பட் இங்க நீங்க இணைய வழியில கருத்து சொல்லணும்னா உறுப்பினர் ஆகணுங்கிறோம்ல. அப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளரா நான் இன்னைக்கு ஒரு கருத்தை முன்மொழியணும்னு நினைக்கிறேன்னா நான் தாவேகா உறுப்பினர்கிட்ட இருந்தாதான் கருத்தை சொல்ல முடியும்னா நான் ஏன் தாவேகால உறுப்பினராக போறேன்? ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்ப இந்த மாதிரியான முரண்கள் அங்க நிறைய இருக்கு. நீங்க பொதுவா திமுக, அதிமுக கட்சி பார்த்து சில விஷயங்கள் செயல்படுத்துவாங்க. நம்ம உடைத்து பேசுறதா இருந்தா கூட ஒரு சாதாரண டாஸ்மாக் கடையில இருக்கக்கூடிய பாருக்கு டெண்டர் விடுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ஸ்டாண்டோட உள்ள இருக்கக்கூடிய கடைகளுக்கு டெண்டர் எடுத்து கடைகளை ஒதுக்குறது வரையும் கட்சிக்காரங்க தலையீடு இருக்கும். அது வெற்றி பெற்ற பின்னாடி இருக்கும். திமுகலையோ அதிமுகலையோ நீங்க நாங்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறோங்கிற கருத்து சொல்றதுக்கே எங்க கட்சிக்காரனாக அதுக்கப்புறம் கருத்து சொல்லுங்கிறது ஜனநாயகத்தோட அடிப்படையில் இதை பார்த்தோன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இவங்க இப்ப கருத்தை சொல்லுங்க, இணைய வழியா சொல்லுங்க என்கிற கலாச்சாரத்தை எல்லாம் மாறுபட்டு தமிழகம் முழுவதும் குழு பயணிக்கணும், அந்த குழு மக்களை சந்திக்கணும், அந்த குழுட்ட மக்கள் மனம் திறந்து பேசணும், அந்த உரையாடல் தான் நிகழ்த்தப்படணும். அது நிகழ்த்தப்படும் போதுதான் தேர்தல் அறிக்கையிலையும் தேவையான விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு பாக்குறேன். இவங்க இந்த டிஜிட்டல் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இளைஞர்களோட வாக்களை அதிகமா கவர் பண்ணலாம், இந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல சார்? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். ஜென்சி தலைமுறையை மட்டும்தான் இது ஈர்க்குங்கிறேன். ஜென்சி தலைமுறையை ஈர்க்கும். பட் ஜென்சி தலைமுறைக்கு தேர்தல் அறிக்கையில என்ன இடம்பெறணும் அப்படிங்கறத புரிய வைக்கிற அளவுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துட்டோமா நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல.
நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படி நம்ம பார்க்கறது ஒரு 18 to 30 நம்ம எடுத்துக்கோமே. அவங்கவுங்க தொகுதி சார்ந்த 5 பிரச்சனைகள் என்ன, அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன, தாவேக்கா அதுக்காக களமாடி இருக்கா, போராடி இருக்கா, அந்த தலைமுறையோட நம்ம இப்ப நீங்க திமுகவோ அண்ணா திமுகவோ அந்த தலைமுறையிட்ட உரையாடலை அதை ஏத்துக்கிறாங்களா? டாக்டர் எழிலன் போன்றவர்கள் திமுகவில் நடந்த ஒரு அண்மையில் நடந்த ஒரு அறிவு திருவிழாவில் பேசுகிற பொழுது அவர்களை தற்கொலைன்னு சொல்லாதீங்க, அந்த தலைமுறையிட்ட நம்ம தான் உரையாடல் பண்ணலைங்கிறாரு. அண்ணா திமுகவை பொறுத்தவரை அவர்கள் அந்த தலைமுறையிட்ட இன்னை வரையும் உரையாடலை. பட் இப்ப தாவேக்கா அவர்களை தேர்தல் அறிக்கையில் என்ன இடம்பெறணும்னு சொல்லுங்கன்னு கேட்கறோம்னா அவர்களை அந்த அளவுக்கு அரசியல்மையை படுத்தி விட்டோமாங்கிற கேள்வி வருது இல்ல. கிரவுண்ட்ல தலைவர் தானே போய் அதை படுத்தணும். நீங்க கிரவுண்ட்ல மக்களை சந்திக்கணும், நிறைய தடவை சுற்றுப்பயணங்கள் போயிருக்கணும், இளைஞர்கள் தன்னெழுச்சியா அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்காக தாவேக்கா பேனர்ல போராடி இருக்கணும். பட் அது எதுவுமே நடக்கல. அது நடக்காம நீங்க இதனாலேயே சமூக மாற்றம் நடந்துருமான்னா இது ஒரு பெரும் பயணத்தை சில சமரச புள்ளிகளோடு உடன்படுறது மாதிரி. அது நம்ம போன அலைச்சல், நிறைய பேர்ட்ட கருத்து கேட்கணும், மக்களை சந்திக்கணும், எல்லாவற்றையும் ஒரு மென்போக்கா கையாள்வதை போன்ற ஒரு போக்கா தான் இதை பாக்குறேன்.